நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததாக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில் உங்கள் சமூகத்தில் கடந்து வர உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கூடியது உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதி எண்ணத்திலான மக்களை கொண்டுகளை மகிழப்படும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும். பாடல் மூலமாக எங்களோடு பேசும். வசனத்தை எங்களுக்கு காணும். உடைய வார்த்தைகளுக்கு காணும். தீர்க்க தரிசன ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும் பேசும். தீர்க்க தரிசன ஆவியானவரே, உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாரும். ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்கள் ஸ்தோத்திரம். பாடல் மூலமாய் ஆராதனை வேலைகளோடு பேசும். சங்கீத மூலமாக எங்களோடு பேசும். சாட்சிகள் மூலமாக எங்களோடு பேசும். செய்தி மூலமாக எங்களோடு பேசும். நாமத்தை மையப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் வல்லமைக்கு வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். நாளை முழுவதும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். நாளை முழுவதும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். நாளை முழுவதும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். ஆலயத்துக்கு வெளியே இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். ஆலயத்துக்கு உள்ள இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். மைசத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். பலிபடத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். எல்லா சேர்லையும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாகும். பிதாவே, முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாரும். அழைக்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாரும். வாங்கி போன ஆத்மாக்களை கொண்டு வாரும். உலகம் முன்பு சபை ஆராதனை ஆசீர்வதியும். இந்த சபை ஆராதனை நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமையில் கலந்து இயேசு ராஜாவும் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 81வது பாடல். தேவ தேவனே, ஹல்லேலூயா. துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவ
அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா,
எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? ஹalleluya. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். ஹalleluya. இந்த வருஷம் முடிந்து 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதத்தை காண செய்திருக்கிறார். ஹalleluya. அது எவ்வளவு பெரிய அதிசயம். அப்படிதானே? ஒருத்தருமே கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. கை தட்டி பாட்டு பாடணும். ஹalleluya. ஆண்டவர் செய்த நன்மைகளின் மீது நாம் அவருக்கு மனதார நன்றி சொல்லி பாடணும். ஹalleluya. 1510வது பாடல். 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. ஹalleluya. இயேசுவுக்கு 1 கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக நம்மை தேவன் இவ்வளவு நாள் கண்ணின்மணி போல பாதுகாத்து நம்மை இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தது அதே பெரிய கிருபை. ஹalleluya. நிறைய நாசமோசங்கள் வந்த போதிலும் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வந்த போதிலும் நம்மை தேவன் கண்ணின்மணி போல பாதுகாத்தார். அந்த தேவன் நாம் உற்சாகமாக கையில் தட்டி ஹalleluya. 1510 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனவர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாட
செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஹalleluya. அவர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாது. ஹalleluya. நம் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறதுக்கு நாம் தகுதி இல்லையே. ஹalleluya. தேவன் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஹalleluya. அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து, எல்லாரும் வாயில இருந்து சோதனை சொல்லுங்க, கண்மணி போல பாதுகாத்து அப்பா உம்மை ஆராதனை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya. அப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி இயேசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 115வது பாடல். எல்லாரும் கைகள் தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய்
ஹalleluya 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 ஹalleluya. சர்ச்சிலே வரும்போது நாம் தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் வீட்டுக்கு போனா தேவனை ஆராதிக்க முடியல. அநேக சோர்வுகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், நாம் ஜெபிக்க விடாதபடிக்கு, வேத வாசிக்க விடாதபடிக்கு அநேக தடைகளை தேவன் பிசாசானவன் கொண்டு வந்து தருகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு நம்மை விட்டு விலக்கி தேவனை ஆராதிக்க நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya. அப்பா, எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க இயேசுப்பா. ஜெப சிந்தையை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்க விடாதபடிக்கு பிசாசானவர் எங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஜெபிக்க விடாதபடிக்கு வீணான சிந்தனைகளை கொண்டு வந்து எங்களை குழப்புகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக எல்லாரும் இயேசுப்பா கிட்ட சொல்லுங்க. ஹalleluya. வாயில திறந்து ஜெபிங்க. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் நடப்பதில்லை. ஆண்டவர் நம்மளை குறித்து நடத்துகிற பாதைகள், நாம் நடந்து போகிற பாதைகள், அவர் தேவன் நமக்கு கொடுத்த பாதைகள். ஆனால் அது கடினமானதா இருக்கிறது. அது சிலருக்கு கடினமானதா இருக்கலாம், சிலருக்கு விசாலமா இருக்கலாம், சிலருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார். நம்ம இயேசுப்பா கிட்ட கேட்போமா. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நடத்துகிற பாதைகள் எங்களுக்கு கடினமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த பாதைகள் எங்களுக்கு லகுவாக்குங்க இயேசுப்பா. கடன் பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா? நீங்க இயேசுப்பா கிட்ட கேளுங்க. இயேசுப்பா, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க இயேசுப்பா என்று சொல்லி கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுப்பா கிட்ட கேளுங்க. நீங்க மௌனமா இருக்க வேண்டாம். இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நாம் பிறகு ஜெபிக்கலாம், வீட்டுல போய் ஜெபிக்கலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தடை பண்ண வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேரத்திலே இயேசுப்பா கிட்ட நாம் ஜெபிப்போமா. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் உண்டு, உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் உண்டு. நாம் நினைப்பதற்கு மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கு மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு முதலாக நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை நடத்துகிற பாதைகளை நாம் நடந்து செல்ல வேண்டும். அது கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா, நீங்க எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா, இந்த கடினமான பாதை
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. அப்பா எங்களுக்கு ஜெபசக்தியை தாங்க இயேசப்பா, ஜெப ஆவியை தாங்க இயேசப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்க மலங்கள் பண்ணிட்டா ஜெபிக்க முடியாதபடிக்கு அநேக போராட்டங்கள் வருகிறது, அநேக சிந்தனைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். நீ ஜெபித்து எனக்கு கண்டா என்று சொல்கிறாள். அப்படிப்பட்ட காரியங்கள் தடைபடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துவோமா? எல்லாரும் நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் பிசாசானவன் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் சந்தோஷமாய் வாழ விடாமல் பிசாசானவன் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை தேவனுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, நம்மை தேவனுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒன்றுமில்லாத நம்மை உயர்த்துகிற அந்த கண்கள், நம்முடைய அழகான இயேசுவின் கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோமே, உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோமே. நமக்கு என்ன கவலை? நமக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற கவலைகளை எல்லாவற்றையும் யோசிக்காதபடிக்கு அந்த கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நமக்காக ஒரு பரமபிதா இருக்கிறார், நம்மை நேசிக்க ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே சபையிலே எல்லாரும் ஜெபிப்போமா? உங்களுடைய தேவைகளை சபையிலே சொல்லுங்க. அப்பா உங்களுடைய அழகான கண்கள் எங்களை பார்க்கிறதாப்பா. அப்பா நீங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்பா, நீங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. ஹalleluya. இந்த பள்ளத்துக்குள்ள கிடக்குறோம்ப்பா, இந்த கஷ்டத்துக்குள்ள கிடக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya.
கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த அழகான கண்கள் நம்முடைய வாழ்க்கையை முடிந்து கொள்வதற்கு நினைக்கிறோமா? தேவன் நம்மை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நம்மை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நம்மை, ஹalleluya, தேவன் நம்மை தேடி வந்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமா? கைரோட்டத்தை ஏற்றாத ஸ்தோத்திரம் சொல்வோமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே நீர் கூட இருக்கிறீங்க ஏசப்பா. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்க கூட இருக்கிறீங்க ஏசப்பா. போராட்டங்கள் மத்தியில் நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. நாங்கள் கீழே விழுந்த போது நீங்க தூக்கி எடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஹalleluya. எந்த மனுஷனும் செய்யக்கூடாத காரியங்களை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. எந்த மனுஷனும் எங்களுக்கு செய்யக்கூடாத காரியங்களை நீங்க எங்களுக்காக இந்த மணி ஜெயத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. எங்களோட நீங்க செஞ்சிருக்க ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஏசப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களுடைய காருண்யம் எங்களோடு இருந்தபடியால் அப்பா எங்களை பெரியவன் ஆக்குறதுக்காக நன்றி ஏசப்பா. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டினோம் கிருபை பெரியதாண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டினோம் கிருபை பெரியதாண்டவரே. பெரிய கிருபையாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. என்னென்ன பிரச்சனையோடு போராட்டங்களோடு வந்தீங்களோ தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? நீங்க யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. ஆனா தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு சமாதானம் வேணும். சமாதானம் இல்லாமல் வாழ முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறவராய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மளை தேவன் இன்று முதல் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நம்மளை பெரிய இனமாக்க ஆசீர்வதிக்கிறார். நம்மை பெரிய இனமாக்கி ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கீங்களோ, நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ அந்த ஆசீர்வாத தேவன் உங்களுக்கு தர சித்தம் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெப ஆவியை நம் தேவன் நம் மீது ஊற்ற வேண்டும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப சிந்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. 10 மாதங்கள் கனிமணியோடு பாதுகாத்து இந்த 11வது மாதத்தை காண்பிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த 10 மாதமும் எங்களை
செய்யவும், உண்ண ஆகாரம் தந்து, உடுக்க உடை தந்து, நாங்கள் குடிக்க தண்ணீர் தந்து, தேவன் நம்மை பாதுகாத்ததுக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. எங்களுக்கு அனுதினம் உணவு தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. தண்ணீர் தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. உடுக்க உடுக்கி தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஹalleluya. எங்களை அனுதினம் சுகபத்திரமாய் பாதுகாத்ததுக்காக நன்றி இயேசப்பா. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வானத்திலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி இயேசப்பா. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவுடைய சபையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க என்னென்ன தேவைக்காக ஜெபித்தார்களோ அந்த தேவைகளை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக எல்லாரும் கைவிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கு அப்படியே பதிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய அற்புதங்களையும் உம்முடைய சமாதானத்தை பெற்று சொல்ல அப்பா நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஹalleluya. இருக்கிறவரா இருக்கிற தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சபையிலே நடக்கிற நற்செய்தி கூட்டங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நற்செய்தி கூட்டங்களிலே ஆசீர்வதித்தரும்படியாக ஹalleluya. நோட்டீஸை யாரெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாரோட தேவன் பேசும்படியாக இந்த இடத்திலே ஆராதனை நடக்கும் போது இடம் கொள்ளாமல் ஆத்மாக்களை கொண்டு வந்து நிரப்பும்படியாக தேவன் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக அந்த கூட்டம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக எல்லாரும் கையில் தட்டி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நற்செய்தி கூட்டங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. அந்த தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும் ஏசப்பா. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க தாங்க ஏசப்பா. ஹalleluya, ஹalleluya. அப்பா இந்த சபையிலே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்மாக்களை கொண்டு நிரப்புங்க ஏசப்பா. உம்மை பற்றி அறியாத ஜனங்கள் வந்து சேர அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவைகளை எல்லாம் சந்திங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுத்து உழைத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கையில் தட்டி சொல்லுவோமா? எழுத்து உழைத்து தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அதை வாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வசனங்கள் வெறுதாய் போவதில்லை. நீங்கள் பாடாவிட்டால் இந்த கல்லுகளே பாடு என்று சொன்னது போல நாம் செய்யாத வேலைகளை தேவனுக்கு வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறபடியால் அந்த வேலைகள் நேசம தடை இல்லாமல் நடக்கும்படியாக அதன் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராதபடிக்கு தேவன் அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்ன உலகமக்கும் எழுதுவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக அதுக்கு தேவன் கொடுக்கிற கரங்களை நமக்கு எடுத்து தரும்படியாக எல்லாரும் கையில் கட்டி ஸ்தோத்திரிக்கிறோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. லட்சமாய் கொடுக்கிற கரங்களை எழுப்பி தாங்க ஏசப்பா. அநேகர் எங்கெல்லாம் பணத்தை கொண்டு போடுறாங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எழுந்த ஊழியத்துக்கு பணம் தருவதற்கு அநேக ஆத்மாக்களை எழுப்பி தாங்க ஏசப்பா. அந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவர்களோடு பேசி அப்பா அவர்கள் பணங்களை அனுப்பி தரதுக்கு அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா.
சாட்சி பகுதியை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கையில உயர்த்தி ஹalleluya ஹalleluya எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya